உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது நடக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலையும் இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாய் ஒரு வேதவசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில், தொலைக்காட்சியில், இன்னும் யூடியூப்பில், இன்னும் அநேக ஆப்ஸில் வேத வார்த்தையை உங்களில் ஒருவனாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இன்னும் கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனமாக இதை மாற்றி கொடுப்பார். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நடக்கிறவைகள் நன்மைக்கேதுவாய் நடக்குதா நம்முடைய வாழ்க்கையில? அப்படி பார்த்தா, அப்படி கேட்டா நிறைய பேர் சொல்றது மாற்று பதிலாக தான் இருக்கும். இல்லை என்று தான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எது நடந்தாலும் கெட்டதாகவே நடக்குது, எதை கை வச்சாலும் அது வாய்க்க மாட்டுக்கு. அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் ஏராளம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில இந்த வேதவசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. நடக்கிறது எல்லாம், அதுதான் சகலமும் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேதுவாய், தீமைக்கேதுவாக அல்ல, நன்மைக்கேதுவாய். அது எது நடந்தாலும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, சகலம் ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, எல்லாம் நடக்கிறது, எல்லாம் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. அப்படின்னா என் வாழ்க்கையில மாத்தி நடக்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, யாருக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்குதாம் வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்துல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் நம்முடைய கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறீர்களோ, யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நான் யாரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? ஏதோ ஒரு மற்ற பாலினத்தின் மேல அன்பு கூறுகிறோம் அல்லவா? அதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளையாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பு கூறுகிற பிள்ளையாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பு கூறுகிறதுனா என்னது? அவருக்கு முதலிடம் கொடுங்க. ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுங்க. உடைய எல்லா காரியத்திலும் அவருக்கு முதலிடம் கொடுங்க. குடும்பம், மற்றவங்க, இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோமோ அவங்ககிட்ட தான் நம்ம அன்பா இருக்கிறோம். நம்ம அன்பா இருக்கிறதுனால தான் முதலிடம் கொடுக்குறோம். 10 பேர் உங்களை ஒரு இடத்துக்கு அழைக்கிறாங்க, 11ஆவது ஒருத்தர் அழைக்கிறாரு அப்படின்னா அவர் இடத்துக்கு போறீங்க. ஏன்? நீங்க இந்த 10 பேரை காட்டிலும் அவரை நீங்க நேசிக்கிறீங்க, அவரிடத்துல அன்பாக இருக்கு. அதனால தான் அந்த 11ஆவது நபர் கூப்பிடும்போது அவங்க கூட போறோம், அவங்க காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளையா இருந்தால் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமையா ஆலயத்தில் தான் நான் இருப்பேன், ஆண்டவர் ஆராதிப்பேன். திருமணமா, மற்ற காரியமா? நோ. ரெண்டாவது சொல்றீங்களா? இல்லை, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? அல்லது அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறலை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளையாக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு அதுதான் அடையாளம்.
கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளையாய் இருந்தால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் இன்னைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உலகம் எல்லாவற்றையும் பின்னால் வச்சுட்டு இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முன்னால் என்று சொல்லி அவரை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஒருவேளை இழப்பா இருக்கலாம், அதுவும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். ஒருவேளை வியாதியா இருக்கலாம், அதுவும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அல்லது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அதுவும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்குமே ஒழிய தீமைக்கு ஏதுவானதாக அது இருக்காது. அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை பிடிச்சுக்கிடுங்க. அவரிடத்தில் அன்பாயிருங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவருக்கு முதலிடம் கொடுங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மட்டுமே அது நடக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வேத வசனத்தின்படி பிள்ளைகள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும் ஐயா. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும் ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும் அப்பா. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் சோர்வுகளை மாற்றுங்க, பிள்ளைகள் நெருக்கடிகளை மாற்றுங்க, கண்ணீரை துடைங்கப்பா, வியாதிகளை மாற்றுங்க, உபத்திரவங்களை மாற்றுங்கப்பா. நன்மைக்கு ஏதுவாக பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் நடக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிரசன்ன பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். எங்க போனால் வந்தாலும் உடைய சமூகம் முன் சொல்லட்டும் ஐயா. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளையாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். God bless you.